கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா படிக்கிறீங்களா? சரி கண்ணு, நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்டு. மேக்ஸில் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக நீ என்ன வேலைக்கு வேணாலும் போய்க்கலாம். மேக்ஸு கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரியா? மனப்பாடம் பண்ணிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th கிளாஸு. 12th வந்து நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸு 2.4 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி எக்ஸசைஸு 2.5 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 2.5க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் வந்து எக்ஸசைஸு 2.5 பார்க்க போகிறோம். சரியா தங்கம்? இப்போ பாருங்கள், அதில் மொதல் சம்மு ஃபைண்ட் த மாடுலஸ். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் 2i டிவைடட் பை 3 + 4i. கண்ணு இது ரெண்டும் டிவைடில் இருக்குது. டிவைடில் இருந்தாவே மாடுலஸை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது, ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஐயோடைய இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இதில் இருக்குது. அப்போ இமேஜினரி பார்ட் என்ன? 2. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 4. 4க்கு ரூட் எடுத்தால் 2. அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்கள், ரியல் பார்ட்டு 3, இமேஜினரி பார்ட் 4. அப்போ 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9, 4ஐ ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 25, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 5. இது மொதல் கணக்கு ஓவர். ஓகேவா? இது புரியுதா கண்ணு? இந்த இடத்துல பாரு, ரியல் இமேஜினரி. ஐ வந்து சேர்த்தக்கூடாது. ஐ வந்து இமேஜினரியை நமக்கு காமிக்கிறதுக்காக தான். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது சம் பாருங்கள், 2 - i டிவைடட் பை 1 + i ப்ளஸ் 1 - 2i டிவைடட் பை 1 - i. கண்ணு நடுவாண்டே இங்கே ப்ளஸ் இருக்குது. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தோம்னா தனித்தனியாக எடுக்கக்கூடாது. மல்டிப்புள் இருந்தாலோ டிவைடில் இருந்தாலோ தனித்தனியாக மாடுலஸ் எடுக்க முடியும். நடுவாண்ட ப்ளஸ் இருந்தால் மாடுலஸ் தனித்தனியாக எடுத்தால் <= அப்படின்னு வரும். அது உனக்கு ப்ராப்பர்ட்டிலேயே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், கிராஸ் மல்டிபிள் தான். இந்த 2 - ஐயையும் 1 - ஐயையும் மல்டிபிள் பண்ணணும். 1 + ஐயையும் 1 - 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். டிவைடில் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 1 2 is 2 minus 2 into i 2i. அடுத்து மைனஸ் ஐ எடுத்து பிறகுனா -i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு i². ஓகேவா? அதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாருங்கள், 1 எடுத்து பிறகுங்க, 1 1 into 1 1 மைனஸ் 1 into 2i பிறகுனா 2i. அடுத்தது ஐ போய் 1 பெருக்குனா ஐ. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ வந்து 2i பெருக்குனா -2i². கீழே பாருங்கள், 1 + i 1 - i. இதுவும் காஞ்சிகேட். அப்படிங்கும்போது பாருங்கள், a + b a - b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய காஞ்சிகேட் மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் பெருக்கினா போதும், இமேஜினரி பார்ட் பெருக்கினா போதும். அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன வரும்? 1 × 1 வந்து 1. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே பெருக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? i². ஓகேவா? அதாவது என்ன ஃபார்முலா? a + b a - bனா a² - b². அப்போ அடுத்த கான்செப்ட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த i² பதிலாக என்ன போட்டுக்கிறோம்? -1 போட்டுக்கிறோம். கீழேயும் i² பதிலாக -1 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும்? +2 ஆயிரும். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் அதே மாதிரி இங்கேயும் மைனஸும் சேர்ந்து +1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு கீழே வந்து டினாமினேட்டர் வந்து 2 கிடச்சிரும். அப்போ மேலே பாருங்கள், அடிக்கும்போது நமக்கு -ஐயும் +ஐயும் அடிபட்டு போயிடும். -1ம் +1 அடிபடும். இங்கேயும் பாருங்கள், i²க்கு -1 போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு +2
இங்கே ஒரு +2. அப்போ தேர்ஃபோர் கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு 4. அதே மாதிரி ஐயில் பாருங்கள் -2y -2y அப்போ -4i / 2. இந்த 2 வந்து இந்த ரெண்டுக்கும் காமன். இதையும் அடிக்கணும் இதையும் அடிக்கணும். ஒன்றை மட்டும் அடிச்சுட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது. அப்போ அதாவது தனித்தனியாக பிரித்து எழுதி அடிக்கிற மாதிரி. அப்போ 2 1 2 is 2. அதே மாதிரி 2 2s are 4 2 2s are 4. நமக்கு என்ன ஆன்சர்? 2 - 2y. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 - 2y. அப்போ ரூட்டுக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 ரியல் பார்ட் ஸ்கொயர் 4, இமேஜினரி பார்ட் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது +2 2s are 4. அப்போ ரூட்டுக்குள்ளே 8. இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா கண்ணு? ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்து வர ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு இதுலேயே 1வது சம்லேயே 3வது பாருங்கள். 1 - i ஹோல் பவர் 10. அப்போ மாடுலஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் எடுக்கும்போது பவரை மேலே மாடுலஸுக்கு மேலே கொண்டு போய்க்கலாம். இப்போ ரியல் பார்ட் இங்கே 1, இமேஜினரி பார்ட்டு -1. ரியல் பார்ட்டை 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இமேஜினரி பார்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ தேர்ஃபோர் ரூட்டுக்குள்ளே 2. புரியுதா? ரூட் ஆஃப் மாடுலஸ் அப்படின்னா என்ன? ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ √2 வந்துடும் ஹோல் பவர் 10. √2 அப்படிங்கும்போதே உனக்கு √2 எத்தனை டைம் எழுதலாம்? 10 டைம்ஸ் எழுதலாம். இதில் √2 × √2 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். நமக்கு √2 × √2 ஈக்குவல் டு நமக்கு என்ன? 2. ஸோ 2 √2 சேர்ந்து 2 ஆயிடுது. அப்போ இங்கே 10 √2 இருக்குதா? அப்போ தேர்ஃபோர் அப்போ 2 2 10 டைம் எழுதுவோம். அதில் 2 டைம்ஸ் வந்து 2 ஆகும்போது அப்போ 2 வந்து எத்தனை டைம் இருக்கும்? 5 டைம் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா கண்ணு? √2 √2 √2ன்னு 10 டைம்ஸ் எழுதுவோம். அதில் 2 √2 சேர்ந்து 2 ஆயிரும். அப்போ நமக்கு 5 டைம் பாதியா. அப்போ 2ன்னு கிடைக்கும். 2 2 2ன்னு 5 டைம் கிடைக்கும். 2வை 5 டைம் மல்டிபிள் பண்ணால் 32. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? √2 √2 √2ன்னு 10 டைம்ஸ் எழுதி √2 √2 2 அது √2 2 டைம் வந்து 2 2 × 2 × 5 டைம்ஸ் வந்துடும். அப்போ 32. அடுத்து இதுலேயே 4th சம் பாருங்கள். 2i × 3 - 4i × 4 - 3i. இப்போ மாடுலஸ் எடுக்கணும். இதெல்லாமே மல்டிப்புளில் இருக்குது பாருங்கள். 2iங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 - 4i ஒன்று, 4 - 3i ஒன்று. அப்போ மல்டிப்புளில் இருந்தால் தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போ 2iக்கு ஒரு மாடுலஸ், 3 - 4iக்கு ஒரு மாடுலஸ், 4 - 3iக்கு ஒரு மாடுலஸ். மாடுலஸ்னால் என்ன? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ தேர்ஃபோர் இங்கே இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே பாருங்கள் 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் -4வை ஸ்கொயர் பண்ணால் +16. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +16. அதே மாதிரி 4வை ஸ்கொயர் பண்ணால் 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3யை ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த இடத்துல பார்த்துங்க ஒன்றுமே இல்லை, ஐ கொண்டாந்துருக்கக்கூடாது. மாடுலஸ் எடுக்கும்போது எந்த காரணத்துக்கு ஒன்று நடுவாண்ட இங்கே மைனஸ் வராது. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ இது 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. இதை ஆட் பண்ணி பாருங்கள் 25. அதுக்கு ரூட் எடுத்தால் 5. அதே மாதிரி 25 25க்கு ரூட் அன்னைக்குன்னா 5. அப்போ எல்லாம் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 50. இப்போ இது புரிஞ்சுதா? இல்லை ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. நல்லா கவனமாக பார்த்துங்க. மாடுலஸ் எடுக்கும்போது மல்டிப்புளில் இருந்தால் தனித்தனியாக எழுதலாம், டிவைடில் இருந்தாலும் தனித்தனியாக எழுதலாம். நடுவாண்ட ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ இருந்தால் அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம மாடுலஸ் எடுக்கணும். அப்போ நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? தனித்தனியாக எழுதக்கூடாது. சரியா? அதே மாதிரி பவர் இருந்ததுன்னா நம்ம மாடுலஸ் போட்டு பவர் மேலே எழுதிக்கலாம். தெரியுதுங்களா? பவர் உள்ளே எழுதிட்டா மாடுலஸ் போடணும்ல. உள்ளே இருக்கிற பவர் என்ன பண்ணிக்கலாம்? வெளியில். இது மல்டிப்புளில் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ 1 - i வந்து 10 டைம் மல்டிபிள். அப்போ நம்ம தனித்தனியாக போடலாங்களா?
அதுதான் இங்கே போட்டிருக்கான். இப்போ புரியுதுங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.